அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோ டெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வருஷம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிடக்ஷனுக்காக நம்ம அருணகிரி சாஃப்ட்வேரை பற்றி வீடியோ போடுறது வழக்கம். அதே போல் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அருணகிரி சாஃப்ட்வேர் பற்றி தான் சொல்ல போகிறேன். நமக்கு இந்த வருஷத்துக்கான அசஸ்மெண்ட் இயருக்கான இன்கம் டேக்ஸ் சரியாக கால்குலேட் பண்ணணும்னா இந்த அருணகிரி சாஃப்ட்வேர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் எளிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அக்யூட்டான வேல்யூ கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஐடி சாஃப்ட்வேர் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். கமெண்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் குரோம் அது ஏதாவது ஒரு ப்ரௌசரில் அருணகிரி கே அப்படின்னு இது போல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெப்பேஜ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர்னு போட்டு உங்களுக்கு ஒரு டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு இந்த பிளேஸில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைலில் இதை டவுன்லோட் பண்ணி வேல்யூலாம் என்ட்ரு பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம். அதில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இது சிஸ்டத்தில் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும், அது லேப்டாப்பில். இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த ஜெய்ஹோ ஃபாண்ட் இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ருப்பீஸ் சிம்பிள் காட்டணும்னா இந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். உங்கள் சிஸ்டமில் இல்லைனா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்து இந்த ஃபாண்ட்டை உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறது காமிக்குது. ஸோ உங்கள் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இப்போது இந்த டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்கம் டேக்ஸ் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஏன் உங்களுக்கு இப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இது மற்றவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணாதீங்க. அதில் நிறைய எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள இதே மெத்தட்லேயே இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு எந்த எரரும் இல்லாமல் அவங்களுக்கு பர்ஃபெக்டான வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் எக்ஸல் ஷீட்டை நான் இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு 5 ஷீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு மாஸ்டர், இதில் தான் நம்ம எல்லா வேலையும் என்ட்ரு பண்ண போகிறோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஐடி ஷீட்டு ஓல்டு ரீஜியமுக்கான ஐடி ஷீட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்ரவுன் ஓல்டு ரீஜியமுக்கான பில்ரவுன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி ஷீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அது நியூ ரீஜியமுக்கான ஐடி ஷீட். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்ரவுன் நியூ ரீஜியமுக்கான பில்ரவுன். இவ்வளோ தான் வேலை. மாஸ்டர் ஷீட்டில் நமக்கு கொஞ்சம் தான் ஒர்க்கு. இதை மட்டும் கொடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக ஐடி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், அடுத்தது உங்களுடைய டெசிக்னேஷன், அடுத்தது உங்களுடைய பேன் நம்பர், அடுத்தது ஸ்கூல் ஆஃபீஸ் நேம் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸோட டேன் நம்பர் கொடுத்துட்றீங்க. ஃபைனலாக கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்றீங்க. இந்த பிளேஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பே லெவலை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுடைய பே ஸ்லிப்பு, அதாவது மார்ச் மாதம் 2024 பே ஸ்லிப் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அது மட்டுமே போதும். இந்த ஃப்ரண்ட் பேஜை நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதில் இருக்கக்கூடிய பே மேட்ரிக்ஸ், உங்களுடைய பே மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். 8ஆ 16ஆ 32 அப்படிங்கிறத இந்த பிளேஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய பேசிக் பே, அதாவது மார்ச் 24 நீங்கள் என்ன பேசிக் பே வாங்கியிருக்கீங்களோ, டியூட்டி பே வாங்கியிருக்கீங்களோ அந்த டியூட்டி பேவை இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இன்க்ரிமெண்ட் மந்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஏதாவது பர்சனல் பே வாங்கினாக்க இந்த பிளேஸில் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஸ்கீம்னு கேட்டிருக்கோம். சிபிஎஸ்னா சிபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஜிபிஎஃப்னா ஜிபிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்ஆர்ஏ சிட்டி கேட்டிருக்கோம். உங்கள் ஹச்ஆர்ஏ பிளேஸு கிரேடு 1ஆ கிரேடு 2ஆ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே எஸ்பிஎஃப் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு என்ஹெச்ஐஎஸ் இருக்கும், அவங்களாம் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் பெய்டு அப்படின்னு கேட்டிருக்கோம். மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓல்டு ரீஜியம் யாருக்கோ அவங்களுக்கு தான் இது மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஓல்டு ரீஜியம் இல்லாதவங்க நீங்கள் இதை ஃபில் பண்ண வேணாம். ஓல்டு ரீஜியமாக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸில் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோவாகும் உங்கள் பேவை பொறுத்து. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளேஸில் உங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் பே நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டேக்ஸ் அதையும் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை டைப் பண்ணிடுறீங்க. அதுக்கு கீழே பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுத்துட்றீங்க. இதெல்லாம் ஓல்டு ரீஜியமுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நியூ ரீஜியம்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த பே மேட்ரிக்ஸ் வேல்யூ, மார்ச் மாதத்தோட பே டீட்டெயில்ஸு, இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும் இவங்க ஓல்டு ரீஜியம்ன்றதுனால அதுக்கான வேல்யூஸ்லாம் நான் கொடுத்துட்டு இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஐடி ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு
டவுன் பண்ணி பார்த்தோம்னா கீழே வந்து அவங்களுக்கான டேக்ஸ்க்கான வேல்யூ வந்து எனக்கு வந்து இப்போ ஷோ ஆகுது. அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு நியூ டேக்ஸில் எவ்வளோ வேல்யூங்கிறது வந்து இந்த பிளேஸ்லேயே வந்து ஷோ ஆகுது. இவங்களுக்கு வந்து ஓல்டு தான் வந்து பெட்டராக இருக்குது. மேக்ஸிமம் பேருக்கு வந்து நியூ வந்து பெட்டராக இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருந்தோம்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஐஎஃப்எஸ்ஆர்எம்மில் ஆட்டோமேட்டிக்காக அது பிடிச்சதுனால நம்ம வந்து பில்ட்ரவுன்லேயே வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த ஃபார்மை செகண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இதே போல் என்டர் ஹியர்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எலிஜிபிளான வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த ரெண்டாவது ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரீஜியம் தான். ஸோ இப்போ ஓல்டு ரீஜியமாக இருந்தோம்னா இதிலேயே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்க்கும்போது அதில் நம்ம எல்ஐசி, பிஎல்ஐ, போஸ்டல் அக்கௌண்ட்டு இது போல் ஏதாவது நம்ம வந்து சேவிங்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் வந்து என்டர் பண்ணதுக்கான காலம்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு அதிலே வந்து உங்களுடைய ஐடி எவ்வளோங்கிறது வந்து நீங்கள் இந்த செகண்ட் ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓல்டு ரீஜியம்க்கான இந்த பில்ட்ரவுன் கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த பில்ட்ரவுன் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு வருஷம் பில்ட்ரவுனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து களஞ்சியம் ஆப்பில் வந்து அவைலபிளாக இல்லை. 24-25க்கான பில்ட்ரவுன் வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் வந்து அது எப்படி நான் டவுன்லோட் பண்ணலான்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இனிஷியேட் ரைடில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதையும் வச்சு நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி சரியாக இருக்கான்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். தேவைப்படுறவங்க மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ இந்த பில்ட்ரவுன் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் சொன்னேன் இல்லையா, மந்த்லி வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் வந்து பிடித்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐஎஃப்எஸ்ஆர்எம்மில். அது எவ்வளோ வேல்யூங்கிறது நீங்கள் இந்த பிளேஸில் வந்து வருஷலாம் வந்து நீங்கள் டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜனவரி மாதமே ஏதாவது டிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டிஏ வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்னா இந்த டிஏ பிளேஸில் வந்து நீங்கள் இதே போல் அவங்க எப்படி வந்து டிஏ கொடுத்துருக்காங்களோ அதே போல் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஓல்டு ரீஜியமுக்காக சொன்னேன். நியூ ரீஜியம் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி என்ன என்டர் பண்ண சொன்னோம் அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நியூ ஐடி சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில்ட்ரவுன் கொடுக்கப்பட்டிருக்கும். இது நியூ ரீஜியம்க்கான பில்ட்ரவுன். இதில் வந்து தேவையான வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த நியூ ரீஜியம் இந்த பில்ட்ரவுனில் வந்து ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஓல்டு ரீஜியம் பில்ட்ரவுனில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி காமிக்கும். ஓகே, நீங்கள் இப்போ ஃபைனலாக வந்து இதை டவுன்லோட் பண்ண இந்த நியூ ரீஜியம் ஷீட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓல்டு ரீஜியமாக இருந்தாக்க நீங்கள் வர வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டருக்கு வந்துடணும். இந்த மாஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாஸ்டர் ஆப்ஷனில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு கிரியேட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஓல்டு ரீஜியமாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓல்டு ரீஜியமாக இருந்தால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்பெரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.